இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம். इन दिनों में भी पर एक वचन ध्यान के लिए लिया जाएगा. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், न्यायों की पुस्तक, அதனுடைய 6வது அதிகாரம் उसकी 6वां अध्याय 12வது வசனத்தை வாசி. 12वां वचन पढ़िए. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, यहोवा के दूत ने दर्शन देखकर कहा, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ए शूर वीर सुरमा यहोवा तेरे संग है. இது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமானார். यहोवा का दूत गिदोन को दर्शन दिया. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, यहोवा का दूत गिदोन को दर्शन देकर பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். और कहा, हे शूर वीर सुरमा यहोवा तेरे संग है. அந்த கிதியோனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிப்போமேயானால், गिदोन के बारे में हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். गिदोन एक डरपुक था. கிதியோன் சொல்லுகிறார், गिदोन कहता है, என் ஆண்டவரே, हाँ मेरे परमेश्वर, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? मैं इजराइल को किस कारण से उद्धार करूंगा? மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது. मनाशे में मेरा कुल बहुत ही कंगाल है. என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் மிகவும் சிறியவன். मैं अपने पिता के घराने में सबसे छोटा हूँ. தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன், अपने आप को नम्र करने वाला एक व्यक्ति था. ஒரு பயம் நிறைந்த ஒரு மனுஷன். उसके मन में बहुत डर था. வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இந்த கிதியோன் ये गिदोन தானியத்தை அல்லது கோதுமையை மீதியானுடைய கைகளில் இருந்து தப்புவித்துக் கொள்வதற்காக मिद्यानियों के हाथों से धान्य को बचाने के लिए, छुपाने के लिए, அதை அவர்களுடைய கைக்கு தப்பும்படியாக போரடித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். उनके हाथों से बचाने के लिए गहू को झाड़ रहा था. ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார்கள். उसे बैठकर कुंड में गहू को झाड़ रहा था. பயம் நிறைந்த ஒரு மனுஷன், एक डरपुक था ये. அவன் தாழ்மை உள்ள ஒரு மனுஷன், एक नम्र व्यक्ति था. அதாவது தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு மனுஷன். अपने आप को ही बहुत ही नीचा और छोटा समझता था. நான் மனாசேயில் மிகவும் எளியவன். मैं मनाशे के कुल में सबसे कंगाल हूँ. என் குடும்பத்துல எல்லாரிலும் நான் சிறியவன். मेरे परिवार में मैं ही सबसे छोटा हूँ. மீதியானவர்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார். मिधानियों से डर रहा था. இப்படி பயந்து கொண்டிருந்த மனுஷனை, ऐसे जो डरा हुआ इंसान था, இப்படி தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து தன்னை தாழ்த்தி கொண்டிருந்த மனுஷனை, ऐसे जिसके अंदर एक प्रकार की नीचापन की विचार थी, கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर ने उस व्यक्ति से कहा, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், गिदोन से ही परमेश्वर ने कहा, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ए शूर वीर सुरमा यहोवा तेरे संग है. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ए शूर वीर सुरमा यहोवा तेरे संग है. உண்மையிலேயே கிதியோன் பயந்து கொண்டிருக்கிறார். सचमुच ये गिदोन एक डरा हुआ था. நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார். वो अपने आप को नम्र कर रहा था कि मैं किस काम का और मेरा परिवार किस काम का. ஆனா அவன் நினைக்கிறான் நான் ஒன்றுமில்லை. वो खुद मन में सोच रहा था कि मैं कुछ भी नहीं हूँ. நான் ஒன்றுமில்லை. मैं कुछ भी नहीं हूँ. தன் குடும்பம் ஒன்றுமில்லை. मेरे परिवार कुछ भी नहीं है. ஆனபடியால் அவன் எல்லாவரிலும் சிறியவன். इसलिए मैं सबसे छोटा हूँ. இப்படி தனக்கு தானே பயந்து கொண்டு ऐसे अपने आप में डरते हुए கோதுமையை மீதியானுடைய கையில் இருந்து பாதுகாப்பதற்காக गहू को मिदानों के हाथों से छुपाने के लिए ஆலைக்கு சமீபமாய் உட்கார்ந்து போரடித்துக் கொண்டிருந்தார். कुंड के पास बैठकर उसे झाड़ रहा था. இந்த பயந்த சுபாவம் உள்ள மனுஷனை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், इस डरा हुआ व्यक्ति से यहोवा के दूत कहते हैं, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ए शूरवीर सुरमा यहोवा तेरे संग है. பராக்கிரமசாலியே, ए शूरवीर सुरमा. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலே, आज भले ही आप किसी भी परिस्थिति में क्यों न हो, கிதியோனை போல பயந்த நிலைமையில இருந்தாலே, गिदोन के समान भले ही एक डरा हुआ परिस्थिति में हो, கிதியோனை போல உங்களை நீங்களே தாழ்த்தி தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இருந்தாலே, गिदोन के समान अपने आप को ही एक नीचापन समझते हो, கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். लेकिन परमेश्वर की नजर आपको एक शूरवीर सुरमा के समान देखता है. உங்களுடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய்
இருந்தாலும் भले दुनिया के नजर में भले आप कैसे भी दिखाई क्यों न दे, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. लेकिन परमेश्वर की नजर में आप एक शूरवीर सुरमा हो। கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने गिदोन से कहा, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा, மீதியானுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ ரட்சிப்பாய். तू ही मिदानियों के हाथों से इजरायलों को छुड़ाएगा। இந்த வார்த்தையை கிதியோனால் நம்ப முடியவில்லை. लेकिन इसे गिदोन भरोसा नहीं कर இந்த पाया, வார்த்தை கிதியோனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. इस शब्द को गिदोन मान नहीं पाया। இந்த வார்த்தையை கேட்டபோது கிதியோனால் இதை கிரகிக்க முடியவில்லை. जब गिदोन ने इसे सुना तो वो स्वीकार नहीं पाया। சாராள் சொன்னாள் அல்லவா, जैसा सारा ने बोली थी ना, இது எப்படியாக ये कैसा होगा, கற்பம் செத்து போனது, गर्भ तो मर चुकी है, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு நின்று போயிற்று. स्त्रियों का सारी बातें मुझ में बंद हो गई இந்த है। வயதான காலத்துல சாராளுக்கு இன்பம் உண்டாகுமோ? बुढ़ी माँ के समय बुढ़ापे में क्या मुझे भी संतान இது होगी, எப்படியாக? ये कैसा होगा। மரியாள் கேட்கிறாய், मरियम पूछती இது है, எப்படியாக? ये कैसा होगा, திருமணமாகவில்லை. अब तक शादी ही नहीं हुआ। இதே போல் தான் கிதியோன் கேட்கிறார், ऐसे गिदोन भी पूछता இது है, எப்படியாக? ये कैसा होगा। மனாசேலின் குடும்பம் மிகவும் எளியது. मनाशे के कुल में मेरा परिवार सबसे छोटा है, என் குடும்பத்துல நான் எல்லாரிலும் சிறியவன். मेरे परिवार में मैं सबसे छोटा हूँ। பயந்த சுபாவம் உள்ள என்னை கொண்டு கர்த்தர் எப்படி மீதியானிய ஜனங்களிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பார்? मैं मेरे समान डरा हुआ व्यक्ति के द्वारा परमेश्वर कैसे मिदानियों को इजरायलों के हाथों मिदानों को हाथों से छुड़ाएगा। மீதியானியர்கள் இஸ்ரவேலுடைய வருமானத்தை, அதாவது ஆலைகளில் இருந்து வருமானத்தை கெடுக்கிறார்கள். क्योंकि मिदानी लोग इजराइल लोगों की सारी उत्पन्न को बिगाड़ रहे थे, அவருடைய விவசாயத்தின் பலனை கெடுக்கிறார்கள். वहां पर खेती के फल को बिगाड़ रहे थे। இந்த மீதியானியர்கள் யார்? ये मिदानी लोग कौन है? ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த ஒரு சந்ததி. अब्राहम और केतूर को द्वारा हुआ जन्म हुआ बच्चा संतान है। ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தவன் இஸ்மவேல். आप अब्राहम और हजिरा को पैदा हुआ बच्चा जो इश्माइल, ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்தவர்கள் மீதியானின் சந்ததி. अब्राहम और केतूर के द्वारा जन्माया गया हुआ मिधान। இந்த மீதியானியர்கள், ये मिधानी लोग, மீதியானியர்கள் என்று சொன்னால் கலகத்துக்குரியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मिधानी के मतलब ये है कि वो हमेशा झगड़ा करने वाले। கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகள் மூலமாய் வந்த சந்ததி கலகத்துக்குரியவர்கள். केतुराल के द्वारा जन्माया गया हुआ आई हुई पीढ़ी झगड़ा करने वाले लोग थे। ஆகார் மூலமாய் வந்த சந்ததி துஷ்ட மனுஷன். और हजिरा के द्वारा जो संतान हुई वो दुष्ट व्यक्ति हैं। எல்லாம் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். सब एक ही पिता का बच्चे हैं, ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் இருக்கிறான். लेकिन ईसाक जो है प्रतिज्ञा वचन का पुत्र है। இஸ்மவேல் ஒரு துஷ்ட மனுஷனாய் இருக்கிறான். इस्माइल एक दुष्ट व्यक्ति बन गया மீதியானியர்கள் ஒரு கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் और இருக்கிறார்கள். मिदानी लोग वहां पर वाद विवाद और झगड़ा उत्पन्न करने वाले बन गए। இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே, ऐसे लोगों के बीच में, கலகக்காரர்களுக்கு மத்தியிலே, झगड़ा करने वालों के बीच में, துஷ்ட மனுஷனுக்கு மத்தியிலே दुष्ट लोगों के बीच में கிதியோன் செய்த ஒரு காரியம், गिदोन ने क्या किया? ஆலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறார். कुंड के पास बैठकर गेहूं के धान्य को झाड़ रहा था। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் வசனத்தை காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். आज के दिन परमेश्वर के लोग जो वचन हम सुनते हैं उसकी रक्षा करना है। கோதுமை என்று சொல்லும்போது தானியம், गेहूं कहते समय धान्य, அந்த தானியம் என்று சொல்லும்போது ஒரு விதத்தில் அது ஒரு விதை. एक धान्य कहते समय वो एक तरफ से देखा गया तो एक बीज है, அந்த விதை தான் வசனம். वही बीज ही वचन है, அந்த வசனம் தான் இந்த சத்தியம். वही वचन ही ये सत्य है। கிதியோன் கோதுமையை பாதுகாக்கிறார். गिदोन जो है गेहूं को संभाल रहा था। கிதியோன் கலகக்காரருடைய கைகளுக்கு கோதுமை விலக்கி பாதுகாக்கிறார். गिदोन जो है झगड़ा करने वालों के हाथों से गेहूं को संभाल कर रख रहा துஷ்ட था। மனுஷனுடைய கைகளில் இருந்து கோதுமையை பாதுகாக்கிறார். दुष्ट व्यक्तियों के हाथों से गेहूं को छुपा रहा था। துஷ்ட மனுஷர்களால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. ये सारी दुनिया दुष्ट व्यक्तियों से भरा हुआ है। கலகக்காரர்களால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. लड़ाई झगड़ा करने वालों से भरी हुई है। இவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்களாகிய நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். इन लोगों सबके बीच में परमेश्वर ने हमें भी रखा है। இவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி சத்தியத்தின்படி வாழ முடியும்? इनके बीच में हम कैसे सत्य का पालन करेंगे? இவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி வசனத்தை காத்துக்கொள்ள முடியும்? इनके बीच में हम वचन का कैसे पालन करेंगे? அப்படினால காலத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்துக்கு பின்னாக போகிற ஜனங்கள் अनेகர் இருக்கிறார்கள். इसलिए कई लोग हैं जो काल के समय बदल कर कई वेश धारण करने वाले हैं। உலகம் முழுசும் துன்மார்க்கத்துக்குள்ள கிடந்தால் भले सारी दुनिया दुष्टता में पड़ी हो, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் துஷ்ட மனுஷர்களாய்
இருந்தாலும் भले चारों तरफ रहने वाले लोग दुष्ट हो, உலகம் முழுசு கலகத்துக்குள்ள கிடந்தாலும் सारी दुनिया जो है लड़ाई झगड़े में पड़ा हो, ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் परमेश्वर पर विश्वास रखने वाले, भरोसा करने वाले, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சத்தியத்தை காக்கிறீர்கள், आप लोग परमेश्वर की सच्चाई का पालन करो, வசனத்தை நீங்கள் காக்கிறீர்கள். आप लोग वचन को संभालो। அதனால தான் சாலமோன் ஞானி சொன்னார், इसलिए सुलेमान ज्ञानी ने कहा है, சத்தியத்தை வாங்கு அதை விக்காதே. सच्चाई को खरीद, उसे बेचना नहीं। தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை விற்க கூடாது. सत्य को कभी बेचना नहीं இங்க है। அநேகர் சத்தியத்தை விற்று கொண்டு आज இருக்கிறார்கள். कई लोग सच्चाई को बेच रहे हैं। சத்தியத்தை வாங்கணும். सच्चाई को खरीदना है। சத்தியம் வாங்குவது வேத புஸ்தகத்தில் இருந்து. सच्चाई को खरीदना है इस पवित्र शास्त्र से। தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை வாசிக்க வாசிக்க அந்த இருதயத்துக்குள்ள போய் கொண்டே இருக்கு. सच्चाई को पढ़ते पढ़ते हमारे मन की गहराई में वो जाता रहेगा। ஆனால் இன்றைக்கு अनेक துஷ்ட மக்களுக்கு மத்தியிலே கலக மக்களுக்கு மத்தியிலே குடியிருந்து கொண்டு लेकिन आज कई लोग जो है झगड़ा करने वालों के बीच में, लड़ाई करने वालों के बीच में रहते हुए, தாங்கள் கற்று அறிந்த சத்தியத்தை விட்டு விலகி खुद जो सीखा उस सच्चाई को छोड़कर உலக மக்களுக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தை விட்டு தேவனை விட்டு தூரமாய் பிரிந்து போகிறார்கள். दुनिया के लोगों के समान वेश बदलकर परमेश्वर से दूर हो जाते हैं। அவ வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது, जब वचन के अनुसार जीने का विचार उठता है, வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் வரும்போது, वचन को संभालने का विचार उठता है, இந்த கோதுமை அவன் பாதுகாத்து கொண்டிருந்த வேளையிலே जैसे वो गेहूं को छुपा रखा था, மீதியானியர் அவர்கள் மீது யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். मिदानी लोग इजरायलों पर युद्ध करने के लिए आ गए। அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை காத்துக்கொள்ள விரும்பும் போது, उसी तरह जब भी हम सोचेंगे कि वचन को संभाल कर रखें, வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பும் போது, जब भी हम वचन के अनुसार चलना चाहेंगे, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருவது முதலாவது வருவது சோதனை. परमेश्वर के लोगों के जीवन में सबसे पहला परीक्षा होती இந்த है। வசனத்தை காத்து நிற்கிறார்களா இல்லையா என்பதை சோதிக்க பரீட்சை வருகிறது. क्या इस वचन में खड़ा रह पाते या नहीं, इसका परीक्षा किया जाता அது है। எல்லாருடைய வாழ்க்கையில வருகிறது. सबके जीवन में ये परीक्षा होती है। தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருக்கும் போராட்டம் தான். जो भी कोई वचन के अनुसार जीना चाहते हैं, सबके जीवन में विरोधीपन होती ஆனால் है। இப்படிப்பட்ட போராட்டங்களும் சோதனைகளும் வரும்போது, ऐसी परीक्षाएं और जब मलयुद्ध होती है, ஆண்டவருடைய பிள்ளைகள் இவ்விதமான பாடுகளை விபரீதங்களை சகித்து இயேசுவையே நோக்கி பாருங்கள். इस प्रकार का बोझ उठा हुआ यीशु की तरफ अपनी आंखें उठाकर देखेंगे। இவ்விதமான விபரீதங்களை சகித்து இயேசுவை நோக்கி பாருங்கள். सारे दुखों को उठाया हुआ यीशु की और अपनी आंखों को उठाकर देखिए। இயேசு நம்மை போல பாடுள்ள மனுஷனா, यीशु हमारे समान बोझ उठाया, எல்லா கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எல்லாவற்றையும் அனுபவித்து सारा कष्ट नष्ट तकलीफ सब उठाया, நமக்காக மாதிரியை வைத்து हमारे लिए एक नमूना रख कर गया அவருடைய அடிச்சூடுகளை நமக்காக விட்டு விட்டு கடந்து போயிருக்கிறார். और उसके पद चिन्हों को हमारे लिए छोड़ कर गया है। இந்த அடிச்சூடுகள் வழியாய் நடக்கும்படியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானே. इसी पद चिन्हों पर चलने के लिए बुलाए गए आप और मैं हैं। அதுபடினால தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சோதனை வரும்போது, इसलिए परमेश्वर के लोग, जब आपके जीवन में परीक्षा होती है, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, जब भी आपके जीवन में कोई समस्या आती है, நாம் நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரமே. हमें केवल अपनी आंखों को उठाना है हमारा पिता परमेश्वर यीशु मसीह के ऊपर। கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைகிறது. जिनका भी चेहरा परमेश्वर की ओर देखता है, वो चेहरा उजाला हो जाता கர்த்தரை है। நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். पिता परमेश्वर की ओर देखने वालों की चेहरा कभी लज्जित न होगा। அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். उसकी ओर केवल देखना है। அவரை நோக்கி பாருங்கள் என்று எழுதப்படவில்லை. उसकी ओर देखो बोलकर नहीं लिखा गया है। அவரையே நோக்கி பாருங்கள். उसी की ओर देखिए, அவரையே நோக்கி பாருங்கள். उसी की ओर देखिए। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பார்வை எங்க இருக்கிறது? आज के दिन हमारा नजर कहाँ पर है? இன்னைக்கு நம்முடைய பார்வை மற்றவர்கள் மீது விழுகிறது. आज के दिन हमारी नजर दूसरों पर गिरती है। அவர்களை இவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்றோம். इनको उनको देखकर हमारे जीवन को उनके साथ तुलना करते हैं। அவர்கள் பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை வைத்து கம்பேர் பண்ணுகிறோம். उनकी बच्चे को हमारे बच्चे के साथ तुलना करते हैं। அவருடைய படிப்பை நம்முடைய படிப்பை வைத்து கம்பேர் பண்ணுகிறோம். उनकी पढ़ाई को हमारे बच्चों की पढ़ाई से तुलना करते हैं। அவர்கள் வருமானத்தை நம்முடைய வருமானத்தை வைத்து கம்பேர் பண்ணுகிறோம். उनकी कमाई को हमारी कमाई से तुलना करते हैं। தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டியது மற்றவர்கள் அல்ல. परमेश्वर के लोगों, हमें दूसरों को नहीं देखना है। எல்லா விபரீதங்களையும் சகித்த இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். हमारे लिए सारे दुख और बोझ उठाया हुआ यीशु मसीह की ओर अपनी आंखों को उठाना है। இயேசுவையே நீங்கள் நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றி உண்டு. केवल यदि
यीशु की ओर देखोगे तो आपके जीवन में जय मिलेगा, உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டு. आपके जीवन में विजय होगा। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சின்ன பையன் வயலின் கிளாஸ் படிக்க போனான். एक छोटा लड़का वायलिन क्लास सीखने गया। வயலின் சொல்லி கொடுக்கறக்கு ஒரு மாஸ்டர் இருந்தார். वहां पर एक गुरुजी थे जो वायलिन सिखाते थे। குறிப்பிட்ட நாட்கள் அவருக்கு ட்ரைனிंग கொடுத்தாங்க. कुछ दिन तक उनको प्रशिक्षण दिया गया। அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கலையரங்கம் வைத்திருந்தார்கள். उसके बाद वहां पर उनको एक मेज तैयार किया गया था। வயலின் போட்டி, वहां पर वायलिन का प्रोत्साहन था। யாரெல்லாம் வயலின் வாசிக்க தெரியுமோ सॉरी एक स्पर्धा था, जो भी वायलिन बजाना जानते थे எல்லாரும் அந்த போட்டியில வந்து கலந்து கொள்ளணும். सब आकर उस कंपटीशन में भाग लेना है। ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். जो जीतेगा उनको इनाम दिया இப்ப जाएगा। எல்லாரும் பேர் கொடுக்கறாங்க. सब लोग अपना नाम दे दिया। இந்த பையன் சின்ன பையன் தான். ये छोटा लड़का ஆனா பேர் கொடுக்கறான். उसने भी अपना नाम दिया। பேர் கொடுத்துட்டு போட்டியில கலந்து கொள்ள போனா जाकर स्पर्धा में भाग लिया। சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு மனசுல கலக்கமாயிட்டே இருக்கு. जो गुरुजी जिसने उसको सिखाया उसके मन में जरा डर। எல்லா பெரிய பெரிய பையன்மாரா வந்திருக்காங்க. सब तो बड़े बड़े लड़के आए हैं, நல்ல படிச்ச பையன்மார் வந்திருக்காங்க. अच्छा ट्रेन हुए बच्चे आए हैं। ஆனா நம்ம கிட்ட படிச்ச சின்ன பையன், लेकिन मेरे पास तो एक छोटा सा लड़का ने सीखा है। அவன் எப்படி வாசித்து என்ன பரிசு வாங்க போறானோ, वो कैसा बजाएगा, कौन सा इनाम लेगा मालूम नहीं। அவர் பயந்து கொண்டே இருந்தார். वो डर के मारे वहां पर बैठा था। எல்லாரோட சான்ஸ் வந்தது. सबका मौका आया। கடைசில இந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் வருது. आखिर में वो छोटा लड़के का भी मौका आया। இவன் மேடையில ஏறினா, वो जब मेज में चढ़ा, மேடையில ஏறிட்டு मेज में चढ़कर அவனுடைய கண்கள் எங்கேயும் பார்க்கவில்லை. मंच में चढ़कर उसकी नजर कहीं और न गया। நேர நின்னு கொண்டு அவன் பாட்டுக்கு வயலின் வாசிக்க ஆரம்பித்தார். सीधा अब देखते हुए वायलिन बजाने लगा। ஆனா போட்டியில் வெற்றி பெற்றது இவன் தான். लेकिन स्पर्धा में ये छोटा लड़का ही जीता। போட்டியில் வெற்றி பெற்றவன் இவன் தான். स्पर्धा में ये छोटा लड़का ही जीता। போட்டியில் வெற்றி பெற்றவன் இவன் என்பதை அறிந்தபோது जब जान गए कि ये छोटा लड़का जीत गया, அவனுக்கு வயலின் கற்றுக் கொடுத்த அந்த வாத்தியார் जिस गुरुजी ने उसको वायलिन सिखाया ஓடி வந்தாரு. वो भाग कर आया, பையனை கட்டி பிடித்து முத்தம் போட்டார். उस बच्चे को गले लगकर चूम दिया। என் பெயரை காப்பாத்தினியேன்னு சொன்னார். कहा तूने मेरे नाम को रोशन कर दिया। கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளவு சின்ன பையனா இருந்து எப்படி நீ வயலின் போட்டியில ஜெயித்த? गुरुजी ने पूछा कि तू इतना छोटा उम्र में कितने अच्छे से तूने वायलिन कैसे बजाया। அந்த பையன் சொன்னா, वो लड़का ने कहा நான் ஸ்டேஜ்ல ஏறும்போது எனக்கு பயம் இருந்தது. मैं जब मंच पर चढ़ा तब मुझे बहुत डर लग रहा था, ஆனால் எனக்கு வயலின் கற்றுக் கொடுத்த மாஸ்டர் பின்னாடி உட்கார்ந்து இருந்தார். लेकिन मुझे जिस गुरुजी ने वायलिन सिखाया वो गुरुजी मेरे पीछे ही बैठे हुए थे। என் கண்ணை எங்கேயும் நான் சிதறடிக்கவில்லை. मैंने अपनी नजर को किधर और नहीं फिराया। என் கண் எனக்கு கற்றுத் தந்த வயலின் மாஸ்டரே நான் பார்த்து கொண்டிருந்தேன். केवल मेरी नजर उसी गुरुजी पर था जिसने मुझे वायलिन बजाने सिखाया। அவருடைய கை அசைவை நான் பார்த்து கொண்டிருந்தேன். मैं सिर्फ उसके हाथों की हिलावट को देख रहा था। அவரையே நான் பார்த்து கொண்டிருந்தபடினாலே मैं सिर्फ उसी की ओर देखते हुए बजा रहा था, इसलिए முழு நேரம் அவருடைய கை அசைவை பார்த்தே நான் மியூசிக் போட்டு கொண்டிருந்தேன். मैं पूरी तरह से उनकी हाथ जिस प्रकार चल रहा था उसी को देखकर मैं वायलिन बजा रहा था। என் வெற்றிக்கு ரகசியம் என் கண்கள் அவரையே நோக்கி பார்த்தது. मेरा जीतने का कारण यही है कि मैं अपनी आंखों को पूरी तरह से अपने गुरुजी पर बसाया हुआ தேவனுடைய था। பிள்ளைகள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் அவருடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். इसीलिए हमारे भी जीवन में हमें जीतना है तो अपनी नजर केवल परमेश्वर पर बसा कर रखना है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया। हालेलुया। பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், पौलुस इस प्रकार कहता है, கடைசி காலம் வரும், आखिरी दिन आएगी, அன்றைக்கு ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகி उस दिन लोग सच्चाई से हट जाएंगे, கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கும் காலம் வரும். बनाए हुए कहानी की ओर अपने कान लगाएंगे। சத்தியத்தை கற்றுக்கொண்ட தேவ மக்கள் जो लोग सच्चाई को सीख लिए हैं சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும். वे सत्य को छोड़कर बनाई हुई कहानी की ओर अपनी कान लगाएंगे। அப்படிப்பட்ட காலம் வரும்போது वैसा समय जब आएगा, என் ஜனங்கள் சத்தியத்திலே நிலைநிற்கிறார்கள் என்பதை நான் கேட்கும்போது मेरे लोग सत्य में बने हैं इसे सुनते समय அது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும் என்று वो சொல்லுகிறார். मेरे लिए बहुत ही आनंद का कारण बनेगा। பிலிப்பு சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், फिलिप्पुस कलीसिया के लोगों से कहता है, நீங்கள் वचனத்தை பிடித்துக்கொண்டு சுடரொளி பட்டயத்தை போல இருந்தீர்கள். तुम लोग जो वचन को पकड़ लो और उसी के द्वारा एक तेजदार उजाला फैलाओ। வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடரொளி பட்டயத்தை போல இருக்கிற நீங்கள் आप लोग जो वचन को धरकर उजाला फैलाते हो, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே टेढ़े मेढ़े जाति के लोगों से குற்றமற்றவர்களாயிருங்கள்.
रहो, குற்றமற்றவர்களாயிருங்க. निर्दोष रहो। பிலிப்பு சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், फिलिप्पुस कलीसिया के लोगों से कहता है, தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கலகக்காரர்கள், भले हमारे चारों तरफ रहने वाले झगड़े करने वाले लोग हो, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் துஷ்ட மனுஷர்கள், भले हमारे चारों तरफ से रहने वाले दुष्ट लोग हो, நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் கோணலானவர்கள், भले हमारे चारों तरफ रहने वाले लोग टेढ़े मेढ़े हो, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மாறுபாடானவர்கள், भले हमारे चारों तरफ रहने वाले लोग भटके हुए लोग हो, இவர்களுக்கு மத்தியிலே தான் கிதியோன் தானியத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ऐसे लोगों के बीच में रहते हुए गिदोन ने गहू को छुपा कर रखा था। தானியம் என்பது சத்தியம், गहू का मतलब सत्य, தானியம் என்பது விதை, गहू का मतलब அது बीज, ஒரு வசனம், वो एक वचन, சத்தியம். सत्य। இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே தானியத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைத்தார். ऐसे लोगों के बीच में जो गिदोन धान्य को छुपा कर रख रहा था, उसे ही देखकर यहोवा ने कहा, ये शूरवीर सुरमा। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைக்க வேண்டுமானால், आज के दिन परमेश्वर आपको भी देखकर यदि शूरवीर सुरमा कहना है तो ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கலகக்காரர்களுக்கு மத்தியிலே, ऐसे झगड़ा करने वालों के बीच में, இந்த துஷ்ட மக்களுக்கு மத்தியிலே, दुष्ट लोगों के बीच में, கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவிலே टेढ़े मेढ़े जाति के लोगों के बीच में, ஒரு நாள்ல நீங்கள் வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடரொளி பட்டயத்தை போல பிரகாசித்த நீங்கள், आप लोग जो उनके सामने उजालादार तेजदार उजाला फैलाए थे, இன்றைக்கும் இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே आज के दिन भी वैसे लोगों के बीच में தேவனுடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும், निर्दोष बने रहो, குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். निर्दोष बने रहो। மக்கள் பார்ப்பார்கள், लोग देखेंगे, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் செய்கிற தவறு கண்ணுக்கு தெரியாது, दूसरों लोग जो गलती करते हैं वो उनकी नजर में दिखाई नहीं ஆனா देगा, தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற சிறு தவறு பெரிதாய் தெரியும். लेकिन परमेश्वर के लोग जो गलती करेंगे वो छोटा सा भी गलती बड़ा ஆனபடினால दिखेगा। இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே इसलिए ऐसे लोगों के बीच में வசனத்தை காத்துக்கொண்டு वचन को संभाल कर रखो, கோணலும் மாறுபாடுமான சந்ததி விட்டு விலகி टेढ़े मेढ़े लोगों से दूर होकर தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग इस वचन को संभाल कर रखिए। வசனத்தை காத்து நடக்கிறவர்கள் பராக்கிரமசாலிகள். जो कोई वचन को संभाल कर चलते हैं वो शूरवीर सुरमा हुए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक மக்களை குறித்து நான் வாசிக்கிறேன். आज कई लोगों के बारे में हम पढ़ते हैं, अनेक மக்கள் अनेक ஆகாரத்தினால் தங்கள் சரீரத்தை புஷ்டியாக்குகிறார்கள். कई लोग कई प्रकार की पौष्टिक भोजन से अपने शरीर को तंदुरुस्त कर लेते हैं। எவ்வளவு சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு சரீரத்தை புஷ்டியாக்கினாலும் कितने ही पौष्टिक आहार खाए, சரீரத்திலே ஆரோக்கியத்தை தருவது கர்த்தர். शरीर में आरोग्यता देने वाला परमेश्वर ஆனா है, தேவனுடைய பிள்ளைகள் நம் பலன் அடைவது வசனத்தினாலே. लेकिन बल पाते हैं परमेश्वर के वचन के द्वारा, பலன் அடைவது வசனத்தினாலே. बल पाते हैं परमेश्वर के वचन के द्वारा। வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். वचन को संभालना है, வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து சொல்கிறார் பராக்கிரமசாலி. जो वचन के अनुसार जीते हैं उनको देखकर परमेश्वर यहोवा कहता है, ये शूरवीर सुरमा, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ए शूरवीर सुरमा, मैं यहोवा तेरे संग हूँ। தேவனுடைய பிள்ளை நீ சத்தியத்தின்படி வாழும்போது तुम जब सत्य के लिए खड़े रहोगे, உனக்கு சத்துருக்கள் अनेகர் பெருகுவார்கள். कई शत्रु लोग तेरे विरोध उठेंगे, உனக்கு கலகக்காரர்கள் பெருகுவார்கள். तेरे विरोध झगड़ा करने वाले उठेंगे, உனக்கு விரோதமாய் துஷ்டத்தனம் உள்ள மக்கள் तुम्हारे எழும்புவார்கள். विरोध दुष्ट लोग उठेंगे, கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். टेढ़े मेढ़े लोग तुम्हारे विरोध उठेंगे। அவர்களுக்கு மத்தியிலே उनके बीच में நீ भी சத்தியத்தை காத்துக்கொண்டு यदि तुम सत्य में बने रहोगे, இவ்விதமான எல்லா விபரீதங்களையும் சகித்த सारी प्रकार की परीक्षा को सह लिया हुआ, இயேசுவையே நோக்கி பார்த்து ஓடுவாயானால் यदि यीशु की ओर देखते हुए दौड़ते रहोगे, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார் பராக்கிரமசாலி. परमेश्वर यहोवा तुम्हें देखकर कहेगा, ये शूरवीर सुरमा, பராக்கிரமசாலி, ए शूरवीर सुरमा, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். यहोवा तेरे संग है, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा। ஆண்டவர் உங்களோடு கூட இருப்ப வேண்டுமானால் यदि परमेश्वर यहोवा तुम्हारे संग रहना है तो சத்தியத்தை காத்து நடக்கிற விசுவாசிகளா இருக்கணும். सत्य का पालन करने वाले विश्वासी बनना है। என்ன வசனத்தை கற்றுக்கொண்டோம்? हमने अब तक क्या वचन सीखा है? எந்த அஸ்திபாரத்துல நம்ம போடப்பட்டோம்? कौन से नींव में हम बनाए गए हैं? தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு अनेகர் போடப்பட்ட அஸ்திபாரத்தை மறந்து போகிறார்கள். आज के दिन कई लोग अपने डाले गए नींव को भूल गए हैं। போடப்பட்ட அஸ்திபாரத்தை மறந்து बनाया गया हुआ नींव को भूलकर மேல வர வர இஷ்டம் போல கட்டிட்டு போனா केवल ऊपर अपनी मनमानी अनुसार बांधते जाओगे, அது எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும் தகர்ந்து
போகு भले वो कितनी बड़ा बांधकाम बन जाए लेकिन वो एक दिन गिर जाएगा அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது नींव कैसा அந்த है அஸ்திபாரத்தை பார்த்து பார்த்து அஸ்திபாரத்தின் மீது வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் नींव को देख देख कर अपना जीवन बनाइए அஸ்திபாரத்தை பார்த்து பார்த்து ஆரம்ப நிலைமை நினைத்து நினைத்து நடக்கும் போது नींव जो आरंभ काल की अवस्था को स्मरण करते करते अपना जीवन बनाओगे கர்த்தர் நிச்சயமாய் கூட तो இருப்பார் परमेश्वर निश्चय तुम्हारे संग रहेगा ஆரம்ப காலத்தை நினைத்து நடக்கும் போது கர்த்தர் கூட இருப்பார் आरंभ काल की परिस्थिति को यदि स्मरण करोगे तो यहोवा तुम्हारे संग रहेगा கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவிலே கர்த்தரை விட்டு விலகி அவர்களோடு சாய்ந்து போவேனால் यदि हम टेढ़े मेढ़े लोगों के साथ मिलकर हम भी टेढ़े मेढ़े बनते जाएंगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கைவிட்டு விடுவார் तो परमेश्वर यहोवा आपको भूल जाएगा வாழ்க்கை மாறி போகு हमारा जीवन बदल जाएगा அப்படினால ஒன்றை அழைந்து கொள்ளுங்கள் इसलिए एक बात जान लीजिए சத்தியத்தை காத்து நடவுங்கள் सत्य का रक्षा कीजिए ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் आरंभ में जो वचन सिखा है उसी में बने रहिए கர்த்தர் உங்களை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைப்பார் परमेश्वर आपको देखकर शूर वीर सुरमा कहेगा கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் परमेश्वर आप हर्रे के संग रहेगा கர்த்தர் கூட இருந்தால் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் यदि परमेश्वर आपके संग रहे तो आशीर्वाद है அல்லேலூயா हालेलुया ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார் अब्राहम के संग यहोवा था ஈசாக்கோடு யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார் ईसाक और याकूब के संग यहोवा था நம்முடைய முற்பிதாக்களோடு கூட கர்த்தர் இருந்தார் हमारे पूर्व पिताओं के संग यहोवा था யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தாரோ जिसके भी संग यहोवा था யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் यूसुफ के संग यहोवा था தானியேலோடு கர்த்தர் இருந்தார் दानियल के संग यहोवा था எவர்களோடு கூட எல்லாம் கர்த்தர் இருந்தாரோ जिनके भी संग यहोवा था அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதம் उनके जीवन में आशीर्वाद இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைப்பதோடு மட்டுமல்லாமல் आज के दिन केवल परमेश्वर आपको शूरवीर सुरमाई नहीं बुलाता கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ये भी कहता है कि मैं तुम्हारे संग रहूंगा நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் சத்தியத்தை காத்துக்கொள்ள आपको வேண்டும் केवल एक ही काम करना है सत्य को रक्षा करना है உங்கள் அஸ்திபாரம் எங்க போடப்பட்டதோ அந்த அஸ்திபாரத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் आपकी नींव जहां पर डाली गई है उसी में स्थिर रहो கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको भी आशीष करेगा வேதனை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते அந்த हैं நியாயாதிபதிகளின் புத்தகம் उसी न्यायियों की पुस्तक में அந்த 11வது அதிகாரம் उसके 11वां अध्याय நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசியுங்கள் 11वां अध्याय पहला वचन पढ़िए கீலேயாத்தியனாகிய யெப்தா था பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார் वो बलवंत शूरवीर था பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார் बलवंत शूरवीर था தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் परमेश्वर के लोग यदि आप पवित्र शास्त्र को पढ़ोगे இந்த கீலேயாத்தின் தகப்பன் பெயர் கீலேயாத் யெப்தாவின் தகப்பன் பெயர் கீலேயாத் ये इप्ता नामक गिलादी கர்த்தர் யெப்தாவை பார்த்து சொல்றார் யெப்தா ஒரு பராக்கிரமசாலியா இருந்தார் इप्ता जो था वो भी शूरवीर था யெப்தாவின் தகப்பன் பெயர் தான் கீலேயாத் इप्ता का पिता का नाम गिलादी இப்ப கீலேயாத்துக்கு நிறைய மனைவிமார் இருந்தார்கள் उसके कई पत्नियां थी இந்த யெப்தா வந்து ஒரு பரஸ்திரியின் மகன் ये इप्ता जो है परस्त्री का बेटा था அதாவது கீலேயாத்தின் மறுமனையாட்டியின் மகன் गिलाती की सौतेली का बेटा ஆனபடினாலே इसलिए இந்த கிளையாத் இந்த யெப்தா சிறுபையனா இருக்கும் வரைக்கும் அவர்கள் வீட்ல இருந்தார் ये इप्ता जब तक छोटा था तब तक उनके एक परिवार के साथ था ஆனா கிளையாத்தினுடைய மனைவி பெற்றெடுத்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது लेकिन जब गिलादी के और पत्नियों के द्वारा पैदा किए बच्चे बड़े हो गए கிளையாத்தின் மனைவி பெற்ற பிள்ளைகள் गिलादी की पत्नियों के बच्चे யெப்தாவை பார்த்து சொன்னார்கள் इप्ता से कहने लगे நீ ஒரு பரஸ்திரியின் மகன் तू तो एक परस्त्री का बेटा है எங்கள் தகப்பன் கிளையாத் मेरा पिताजी गिलादी நீ है எங்கள் வீட்ல இருக்க கூடாது तू हमारे घर में नहीं रहना நீ चाहिए எங்கள் வீட்டை விட்டு வெளியே போ तू हमारे घर से बाहर निकल जा கிளையாத்தின் மனுஷர்கள் யெப்தாவை வீட்டை விட்டு விரட்டினார்கள் गिलादी के बच्चे जो है इप्ता को अपने घर से बाहर निकाल दिए வீட்டை விட்டு விரட்டப்பட்ட ஒரு மனுஷன் யெப்தா घर से बाहर भगाया गया हुआ इप्ता தேவனுடைய பிள்ளைகள் யெப்தாவுக்கு ஆதரவு இல்லை इस इप्ता का कोई सहारा नहीं था யெப்தாவுக்கு அடைக்கலம் இல்லை इस इप्ता का कोई शरण देने वाला नहीं था அவன் ஒரு அனாதையாக்கப்பட்டார் वो ये इप्ता एक अनाथ बन गया தகப்பன் ஒன்று சொல்லவில்லை
எழுதப்படவில்லை. पिताजी ने कुछ भी नहीं कहा, அவளை பெற்ற தாயை குறித்து அங்கு ஒன்றும் எழுதப்படவில்லை. उसके जन्माया हुआ माँ के बारे में कुछ भी नहीं कहा गया கூட है। பிறந்த சகோதரர்கள் அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். उसके सगे भाई लोग उसे अपने घर से बाहर निकाल दिए। வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எப்தா வனாந்தரத்திலே போய் குடியிருந்தார். इप्ता जंगल में जाकर रहने लगा। எப்தா வனாந்தரத்திலே போய் குடியிருந்தார். इप्ता जंगल में जाकर रहने लगा। தோப் என்னும் தேசத்திலே அவன் குடியிருந்தார். तोप नामक एक गांव में जाकर रहने लगा। அவன் தன் சகோதரரை விட்டு ஓடி போய் वो अपने भाइयों के पास से भागकर தோப் என்கிற தேசத்திலே போய் குடியிருக்கிறார். तोप नामक देश में रहने लगा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, और पवित्र शास्त्र में लिखा है, வீணரான மனுஷர்கள் எப்தாவோடு கூட சேர்ந்தார்கள். इप्ता के पास लुच्चे मनुष्य इकट्ठे हो गए। நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், एक बात ध्यान रखिए, எப்தா வீணரோடு போய் சேரவில்லை. इप्ता जाकर लुच्चे लोगों के साथ नहीं मिल गया, வீணரான மனுஷர்கள் எப்தாவோடு சேர்ந்தார்கள். बल्कि लुच्चे मनुष्य इप्ता के संग आकर इकट्ठे हो गए। உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், इस दुनिया में एक कहावत है, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறு. जैसे फूल के साथ जो धागा होता है वो भी सुगंधित होता है, ஆனா கழுதையோடு சேர்ந்த பசுவும் அசுத்தத்தை திங்கு. लेकिन जो गधे के साथ जो मिला हुआ बैल जो भैंस है वो भी गंदगी खाती है। அப்ப நம்முடைய செயற்கை हमारी क्रिया தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. हमारे जीवन को बदल देता है। எப்தா வீணரோடு சேரவில்லை. इप्ता लुच्चे मनुष्य के साथ इकट्ठा नहीं हुआ, தகப்பனாலும் குடும்பத்தாலும் சகோதரராலும் வெறுக்கப்பட்டு வீட்டை விட்டு விரட்டப்பட்ட மனுஷன். अपने पिता के द्वारा, भाइयों के द्वारा, परिवारों के द्वारा घर से बाहर निकाल दिया गया हुआ इप्ता தோப் தேசத்துல உட்கார்ந்திருக்கிறார். तोप देश में जाकर रहने लगा। வீணரான மனுஷர்கள் எப்தாவோடு வந்து சேர்ந்தார்கள். लुच्चे मनुष्य इप्ता के संग इकट्ठे हुए, ஆனா எப்தா வீணாய் போகவில்லை. लेकिन इप्ता लुच्चा नहीं बना। இந்த வீணரான மனுஷர்களை சேர்த்து கொண்டு யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெற்று வருகிறார். लुच्चे मनुष्य को अपने साथ इकट्ठा कर लिया और युद्ध में जय पाया। கர்த்தர் இந்த எப்தாவை பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். इस इप्ता को देखकर परमेश्वर कहता है तू शूरवीर है। எப்தா சாதாரண பராக்கிரமசாலி அல்ல, इप्ता कोई साधारण शूरवीर नहीं, பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார். वो बलवंत अति शूरवीर था। தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் வீட்டை விட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கலாம். भले आज के दिन आप लोग अपने परिवारों के द्वारा तुच्छ समझाए जाते हो, உங்கள் பெற்றோர்களால் நீங்கள் மறக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். आपके पालक आपको भूल गए हो, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம். सगे भाई बहन आपको तुच्छ समझते हो, உங்களை வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம். आपको भले ही घर से बाहर निकाल दिया हो, ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். लेकिन परमेश्वर की आंखें आप पर लगी हुई உங்களை हैं। பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், आपको ये देखकर परमेश्वर कहता है, பலத்த பராக்கிரமசாலி, हे बलवंत शूरवीर, பலத்த பராக்கிரமசாலி. हे बलवंत शूरवीर। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें देख रहा है, உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் आपका जीवन कैसा भी क्यों न हो, ஆண்டவர் உங்களை மறந்து விட்டார் என்று நினைக்க கூடாது. ये मत भूलना कि परमेश्वर आपको भूला नहीं है। மனுஷர்கள் மறக்கலாம், भले इंसान आपको भूल सकते हैं, மனுஷர்கள் விரட்டி விடலாம், भले इंसान आपको भगा सकते हैं, மனுஷர்களால் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். भले इंसान के द्वारा आप ठुकराए गए जा सकते ஆனா हैं, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं கர்த்தர் है। உங்களை கொண்டு ஒரு அனாதை தீர்மானம் வைத்திருக்கிறார். परमेश्वर आपके द्वारा एक मकसद रखा है। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், आप ही को देखकर परमेश्वर कहता நான் है, உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा, உன்னை குறித்த என் சித்தத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றி முடிப்பேன். तुझ पर जो मेरी इच्छा है उसे मैं तेरी द्वारा पूरा करूंगा। தேவனுடைய அனாதை தீர்மானம் எவர்கள் மேல் இருக்கிறதோ, जिस पर भी परमेश्वर का अनादि निर्णय है, தேவன் யாரை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ, परमेश्वर जिसके द्वारा कुछ काम करना चाहता है, அவருடைய வாழ்க்கையில் अनेक சோதனைகள் வருகிறது. उसके जीवन में बहुत सारी परीक्षा आती அவருடைய है, வாழ்க்கையில் தான் अनेक வியாதிகள் வருகிறது. उसके ही जीवन में बहुत सारी बीमारियां आती தேவனுடைய है, பிள்ளைகள் நாம் நொந்து போக கூடாது. लेकिन हमें पीड़ित नहीं होना है, நாம் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்க கூடாது. अपने आप को हमें नीचा नहीं समझना है। அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி. परमेश्वर की करुणा आपको संभालेगी। அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். प्रेरित पौलुस के बारे में हम पढ़ते அவருடைய हैं, ருமால்களை எடுத்துக்கொண்டு வியாதிஸ்தர்கள் மீது போட்டார்கள். उसकी रुमाल को ले जाकर बीमार लोगों पर डाल दिया। அங்க கர்த்தருடைய வல்லமை இறங்கி அற்புத சுகம் நடக்கிறது. वहां पर परमेश्वर का सामत उतरकर भयंकर रीति से चंगाई हुई। ஆனால் இந்த பவுல் தன் வாழ்க்கையில தன் சரீரத்திலே வியாதியை சுமந்து கொண்டு அலைகிறார். लेकिन ये पौलुस खुद अपने शरीर में बीमार उठाकर फिर रहा था। அவருடைய ருமால்களின் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது जब
उसके रुमाल के द्वारा सामर्थ निकल रहा था, இவன் சரீரத்துல ஏன் வியாதியை சுமக்கணும்? क्यों वो अपने शरीर में बीमारी को उठाकर फिर रहा தேவனுடைய है? பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். परमेश्वर यीशु मसीह के बारे में हम पढ़ते हैं। இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். यीशु मसीह क्रूस पर मारा गया। ஜனங்கள் எல்லாரும் பரியாசப்படுகிறார்கள். सब लोग उस पर टट्टा उड़ाने लगे। இவன் கர்த்தரானால் यदि ये यहोवा है, தன்னை தானே விடுவித்துக் கொள்ளட்டும். अपने आप को छुड़ाने दो, தன்னை தானே விடுவித்துக் கொள்ளட்டும். अपने आप को छुड़ा लेने दो। நீ கிறிஸ்துவானால் यदि तुम मसीह हो, நீ சிலுவை விட்டு இறங்கி வா. क्रूस से नीचे उतर कर आ। சோதனை பெருகிறது. परीक्षा बढ़ने लगी। விதமான சோதனையை சகித்து सारी परीक्षा को सह लिया हुआ परमेश्वर இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நோக்கி பாருங்கள். ऐसी सारी परीक्षाओं को सह लिया हुआ यीशु की ओर देखिए। யெப்தாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इप्ता के बारे में पवित्र शास्त्र में लिखा गया है, எந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவனை வீட்டை விட்டு விரட்டினார்களோ जो लोगों ने उनको घर से बाहर निकाला, நாட்கள் கடந்து போனது. जब दिन बीत गई, அம்மோனியர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். अम्मोनी लोग युद्ध करने के लिए उठाए। இப்பொழுது யுத்தத்துக்கு போக ஆட்கள் இல்லை. अब युद्ध करने के लिए कोई भी नहीं रहा। தங்களுக்கு ஒரு ஆபத்து நெருங்குகிறது. उनके लिए खतरा आ रहा இந்த है। ஆபத்து வரும்போது इस खतरा के समय இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு ஞாபகம் வருகிறது யெப்தா. इस्राएल लोगों की पुरानियों को याद आ रहा है इप्ता। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை ஆகாது என்று தள்ளப்பட்டிருக்கலாம். जो भी कोई आपको आज के दिन निकम्मा समझता हो, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஆகாதவர்கள் என்று புறக்கணித்து வைத்திருக்கலாம். जिन्होंने भी आपको निकम्मा समझकर टुकराया है, ஒரு காலத்துல சொல்வார்கள். कुछ दिन बाद बोलेंगे। தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். कई लोगों के मुंह से मैंने सुना है, நான் ஆகாத கருவேப்பிலை போல ஆயிட்டு அப்படி சொல்லுவாங்க. कहेंगे कि मैं एक निकम्मा, एक कड़ीपत्ता समान बन गई हूँ। சமையல் பண்ணும்போது जब खाना बनाते हैं, சில ஆட்கள் கருவேப்பிலை இல்லைன்னா தாளிக்கவே மாட்டாங்க. कुछ लोग होते हैं जिसको कड़ीपत्ता के बिना जो है तड़का ही नहीं देते हैं। கருவேப்பிலை இல்லைன்னா தாளிக்கவே மாட்டாங்க. कड़ी पत्ता नहीं रहेंगे तो तड़का ही नहीं देंगे, ஆனா தாளித்து குழம்புல ஊத்துறாங்க. तड़का देते हैं। ஆனா சாப்பிட உட்கார்ந்தா लेकिन जब खाना खाने बैठते हैं, முதல்ல அந்த கருவேப்பிலை எல்லாம் பறக்கி வெளிய வச்சிருது. सबसे पहला वो कड़ी पत्ता को ही बाहर निकाल कर रखेंगे। என்னெல்லாம் மேல கிடக்கும் எல்லாம் தூக்கி ஒதுச்சு. जो भी ऊपर दिखता है सब उपटा कर रख देते हैं। கொத்தமல்லி இல்லாம சாம்பாரே வைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. कुछ लोग बोलते हैं कोतमीर के बिना सांबार ही नहीं बनाते ஆனா हैं। சாப்பிட உட்கார்ந்த கொத்தமல்லி எல்லாம் அரிச்சு எடுத்து வெளியில வச்சிருது. लेकिन खाना खाने के समय सारा कोतमीर बाहर रख देते இப்படி हैं। சிலருடைய வாழ்க்கை ऐसे ही कुछ लोगों का जिंदगी இவங்க இல்லனா நடக்காது. इनके बिना नहीं होगा। அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தவர்கள் ऐसे जो भी कोई मुख्य स्थान दिए थे, காரியம் முடிந்த பிறகு लेकिन जब काम समाप्त हो जाता है, கருவேப்பிலையை போல கொத்தமல்லி இலையை போல புறக்கி வெளிய வச்சிடுறாங்க. कड़ी पत्ता के समान, कोतमीर के समान उठाकर बाहर रख देते இந்த हैं। நிலைமை தான் யெப்தாவுக்கு வந்தது. यही परिस्थिति इप्ता के साथ हुआ। அவன் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். वो बहुत ही वेदना के साथ बैठा ஆனால் था। காலங்கள் கடந்து போனது. लेकिन जब समय बीतते गया, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் எழும்புகிறது. इस्राएल लोगों के विरोध युद्ध उठा। இப்பொழுது அந்த இஸ்ரவேலின் மூப்பர்கள் யெப்தாவை நினைக்கிறார்கள். अब इस्राएल की पुरानियों ने इप्ता के बारे में सोचा, யெப்தாவை நினைக்கிறார்கள். इप्ता को स्मरण किया, யெப்தாவோடு சமாதானமாகிறார்கள். इप्ता से मेल किया। நீ எங்களோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்கு வா. तू भी हमारे साथ जुड़ जा, हम मिलकर युद्ध करेंगे। தேவனுடைய பிள்ளைகளிடம் வேதத்தை வாசிப்போமேயானால் पवित्र शास्त्र में यदि हम पढ़ोगे, அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. उस घटना में लिखी गई है, யெப்தா யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார். इप्ता युद्ध के लिए निकल पड़ा। 2 முறை சமாதான வார்த்தைகளை பேசி அனுப்பினார். 2 बार शांति की बातें कहा, எதிரிகள் சமாதானத்துக்கு உடன்படவில்லை. लेकिन विरोधी लोग शांति करने नहीं இப்ப आए। யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார். अब युद्ध करने के लिए निकल पड़ा। யுத்தத்துக்கு புறப்பட்டு போவதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். युद्ध करने के लिए जाने से पहले एक प्रार्थना किया। நாம் நினைக்கிறோம் யெப்தா வீட்டை விட்டு விரட்டப்பட்டவன். हम सोचते हैं कि इप्ता घर से भगाया गया हुआ व्यक्ति है। யெப்தா வீணரோடு சேர்ந்தவன். इप्ता लुच्चे लोगों के साथ इकट्ठा हुआ था। யெப்தா வீணாய் போனவன். इप्ता लुच्चा हो गया। உலகம் அப்படிதான் நினைக்கும். दुनिया ऐसी कहेगी, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं देखता தங்களை है। ஞானி என்று சொல்லுகிறவர்கள், जो खुद को ज्ञानी समझने वाले, தங்களை பசுத்தவான் என்று சொல்லுகிறவர்கள், जो खुद को पवित्र समझने वाले, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஜெபிக்க வேண்டும் என்கிற அறிவில்லாது இருக்கிறார்கள். जो कुछ भी काम करने से पहले प्रार्थना करना चाहिए, ये जानकारी नहीं होती ஆனால் है। இந்த யெப்தா வீட்டை விட்டு விரட்டப்பட்டு வனாந்தரத்திலே இருந்தாலும் भले ये इप्ता बाहर निकाल दिया गया, जंगल में रहता था, அவன் தோப்பு தேசத்துல போய் குடியிருந்தாலும் वो भले ही तोप देश में रहता था, சத்துருக்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று அழைத்து கொண்டு போன போது
जब शत्रुओं के विरोध लड़ने के लिए उसे ले गया, அவன் யுத்தம் பண்ண விரும்பவில்லை, वो युद्ध नहीं करना चाहा, சமாதானத்தை விரும்புகிறான். शांति करना चाहा। இந்த யெப்தா சமாதானத்தை விரும்புகிறான். ये इप्ता शांति करना चाहता था, ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை. एक बार नहीं 2 बार। எதிரிகளோடு சமாதான உடன்படிக்கை பண்ண விரும்புகிறான். विरोधियों के संग मेल मिलाप करना चाहा, ஆனால் அவனுக்கு சமாதான உடன்படிக்கை வராத காரணத்தினாலே लेकिन वहां पर मेल मिलाप न होने के அவன் कारण யுத்தத்துக்கு புறப்படுகிறான். वो युद्ध करने के लिए निकल पड़ा। யுத்தத்துக்கு புறப்படும் போது ஜெபம் பண்ணுகிறான். जब युद्ध करने के लिए निकलने से पहले उसने प्रार्थना किया, ஆண்டவரே, हे यहोवा, இதோ நான் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறேன். देखो मैं युद्ध करने के लिए जा रहा हूँ, நீர் எனக்கு யுத்தத்தில் ஜெயம் தருவீரானால், यदि आप मेरे युद्ध में जय दोगे, நான் யுத்தத்தை முடித்துவிட்டு என் வீட்டுக்கு வரும்போது मैं जय पाकर जब मैं अपना घर लौटूंगा, முதலாவது என் வீட்டிலிருந்து எது என்னை எதிர்கொண்டு வருகிறதோ सबसे पहले मेरे घर से जो बाहर निकलता है, அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்துகிறேன் उसे मैं तुम्हारे लिए बलिदान कर दूंगा। என்று யெப்தா ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தார். ऐसे यिप्ता ने मन्नत मांगकर प्रार्थना किया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया அவன் है, இந்த செய்திகளை எல்லாம் ये सारी सूचना யெப்தா தன் காரியங்களை எல்லாம் यिप्ता ने अपनी सारी बातें, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் अपनी सारी बातें யெப்தா தேவனுடைய சந்நிதியிலே மிஸ்பாவிலே தெரியப்படுத்தினார். यिप्ता परमेश्वर की सन्निधि में जाकर मिस्बा में बताया। அந்த 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 11 वचन में यदि पढ़ोगे, அவன் வீட்டாரால் விரட்டப்பட்டவன், वो घर के लोगों के द्वारा भगाया गया, சகோதரமார்கள் கூட பிறந்த சகோதரமார்கள் उसके सगे भाई लोग உன்னை பரஸ்திரியின் குமாரன், कहने लगे कि तू परस्त्री का बेटा எங்க है, வீட்டுல எங்களோடு இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல. हमारे साथ हमारे घर में रहने का तुझे कोई योग्यता नहीं। வீட்டை விட்டு விரட்டினார்கள். घर से बाहर निकाल दिया, வீணரான மனுஷர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். उसके साथ लुच्चे मनुष्य इकट्ठे हो ஆனா गए। இந்த யெப்தா लेकिन ये इप्ता எந்த காரியமாய் இருந்தாலும் कोई भी बात हो தேவனுடைய சன்னிதானத்திலே சொல்லுகிற ஒரு மனுஷன், परमेश्वर की सन्नति में जाकर कहता था, கர்த்தருடைய சமூகத்திலே தெரியப்படுத்துகிற ஒரு மனுஷன், यहोवा के सम्मुख में सुनाने वाला व्यक्ति था। கர்த்தருடைய சந்நிதியிலே மிஸ்பாவிலே தன் காரியங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினார். परमेश्वर की सन्नति में मिस्बा में अपनी सारी बातें बताई। தேவனுடைய பிள்ளைகள் மிஸ்பா என்று சொன்னால் தேவனே சாட்சி. मिस्बा का मतलब यहोवा ही गवाही है। யாக்கோபு லாபானும் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணினார்கள். याकूब पर लाबोन दोनों मिलकर एक वाचा बांधे। லாபானுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போய் யாக்கோபு 3 நாள் ஆயிட்டு. लाबान के घर से निकलकर याकूब को 3 दिन हो गया। லாபான் யாக்கோபை தேடி வருகிறார். लाबान याकूब को ढूंढने लगा, ரெண்டு பேரும் ஒருவரை சந்திக்கிறார்கள். दोनों एक दूसरे से मिलने लगे। அங்க சில காரியங்கள் சம்பவிக்கிறது. वहाँ कुछ बातें हो रही हैं। கடைசியிலே கற்களை கொண்டு வந்து குவியலாக சேர்த்து आखिर में एक पत्थर का ढेरा बनाया அந்த கல் குவியலை சாட்சியாக நிறுத்தி और उस पत्थर का ढेरे को गवाही के रूप में खड़ा किया। லாபான் சொல்லுகிறார், लाबान कहता है, நீ கோபத்தோட ஏதோ ஒரு பிரச்சனையோடு भले तुम गुस्से में या कोई गड़बड़ में இந்த கற்குவியலை தாண்டி நீ என்னிடத்தில் வரக்கூடாது. इस पत्थर के पार करके मेरी ओर नहीं आना। நானும் எந்த பிரச்சனையோடு இந்த கற்குவியலை தாண்டி உன்னிடத்தில் வர மாட்டேன். मैं भी किसी भी समस्या में इस पत्थर के ढेरे के पार करके तेरे पास नहीं आऊंगा। இந்த பேசிக்கொண்ட இந்த வார்த்தைக்கு தேவனே சாட்சி. हमने जो बात किया है आपस में, इसका गवाह यहोवा है। தேவனே சாட்சி. परमेश्वर यहोवा ही गवाह है। லாபானும் யாக்கோபு சேர்ந்து ஒரு கற்குவியலை உண்டாக்கி அந்த கற்குவியலுக்கு தேவனே சாட்சி என்று சொல்லி அதுக்கு மிஸ்பா என்று பெயர் வைத்தார்கள். लाबान और याकूब ने जो पत्थर का ढेरा जो गवाह बनाया, उसका नाम मिस्बा रखा, मतलब परमेश्वर यहोवा ही गवाह है। இந்த மிஸ்பாவிலே இருந்து யெப்தா தன் காரியங்களை எல்லாம் தெரியப்படுத்துகிறார். इसी मिस्बा में आकर यप्ता ने अपनी सारी बातें सुनाई। தேவ சந்நிதியிலே தன் காரியங்களை தெரியப்படுத்துகிறார். परमेश्वर के सम्मुख में जाकर अपनी सारी बातें बताई। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய காரியங்களை மனுஷரிடத்திலே சொல்லி தெரியக்கூடாது. हमारी बातों को मनुष्य के पास नहीं बताना है, தேவனுடைய சந்நிதியிலே சொல்லி பழக வேண்டும். परमेश्वर के सम्मुख में आकर बताइए। கர்த்தருடைய சந்நிதானத்திலே தெரியப்படுத்துகிறார். यहोवा के सम्मुख में आकर उसने भी बताया। காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியிலே தெரியப்படுத்தினார். अपनी सारी बातें मिस्बा में यहोवा के सम्मुख में बताया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, इसलिए परमेश्वर के लोग मनुष्य के सामने नहीं, தேவனுக்கு முன்பாக தன் காரியங்களை தெரியப்படுத்துகிறவன் பராக்கிரமசாலி. परमेश्वर के सामने जो आकर अपनी बातें बताता है वही शूरवीर है। மனுஷனுக்கு முன்பாக அழுகிறவன் அல்ல, मनुष्य के सामने रोने वाला नहीं, தேவனுக்கு முன்பாக அழுகிறவன் பராக்கிரமசாலி.
जो परमेश्वर के सामने रोता है वही शूरवीर है। தேவனுடைய பிள்ளைகள் யார் என்ன சொன்னாலே, भले कोई भी कुछ भी बोले, தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் பராக்கிரமசாலி। परमेश्वर के सम्मुख में बैठकर प्रार्थना करने वाला व्यक्ति शूरवीर है। ஒருவேளை மனுஷர்கள் நம்முடைய கண்ணீரை பார்த்து சொல்லுவார்கள், भले ही मनुष्य हमारे आंसू को देखकर कहे வீணான கண்ணீர், ये सब व्यर्थ है, காரணமில்லாத கண்ணீர்। ये सब निकम्मा है। தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் என்பது சாதாரண ஒரு மனுஷனுடைய கண்ணிலிருந்து வராது। आंसू किसी साधारण रीति से किसी की आंखों से नहीं आता। ஒரு ஊழியக்காரர் சொன்னார், एक सेवक ने कहा, நான் கர்த்தரை பின்பற்றி ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், मैं यहोवा का पीछा कर रहा हूँ, எனக்கென்று ஒன்று உண்டானால் मेरे लिए यदि कुछ हो, அல்லது எனக்குன்னு ஒன்று வந்தால் मेरे साथ कुछ हो जाए, அதுல யாரும் எனக்கு துணை நிற்க மாட்டார்கள்। मेरा साथ कोई नहीं देगा। நான் செத்து போனாலும் என்னை தூக்கி சுமக்க யாரும் இல்லை। मैं मर भी जाऊंगा तो मुझे उठाने वाले कोई नहीं रहेगा। நான் ஒரு அனாதை। मैं एक अनाथ இந்த हूँ। ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்துல ஆழமாய் பதிந்து விட்டது। ये एक विचार उस भाई के मन में बहुत ही गहराई से ஏன்னா बैठा சிறு हुआ था, வயதிலிருந்து அனாதையாய் வளர்ந்தவன்। क्योंकि बचपन से ही वो अनाथ था। அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்துல ஆழமாய் பதிந்திருந்தபடினாலே ये विचार उसके मन में गहराई में बैठा हुआ था, इसलिए யாராவது ஒரு மனுஷனுடைய இருதயம் காயப்படும்படி பேசும்போது जब भी कोई उससे घायल भरी बातें कहते थे, உடனடியாக அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது। तुरंत उसकी आंखों से आंसू बहने लगता था। ஒரு பலூன் நிறைத்து தண்ணீர் அடைத்து வைத்திருக்குமானால், मान लीजिए एक पूरा मटका भरकर हमने पानी भरा हो, ஒரு பலூன்ல தண்ணி அடைத்து வைத்திருக்கும் போது बलून में जब पानी भरे रहते ஒரு हैं, சின்ன ஊசி வச்சு குத்தும் போது जब एक छोटा सा सुई भी अगर घुसा அந்த देंगे, பலூன் உடைந்து தண்ணீர் எல்லாம் வெளிவருகிறது। वो बलून फूट कर पानी बाहर निकल जाएगा। அதுபோல ஒரு மனுஷனுடைய இருதய வேதனைகளினால் நிறைந்திருக்கும் போது उसी तरह जब किसी इंसान का मन पूरी दर्द और ஒரு दुख से भरा மனுஷனுடைய हो, இருதயம் காயப்பட்டு இருக்கும் போது जब किसी व्यक्ति का मन में घायल हो, அந்த நேரம் யாராவது ஏதாயிலும் வந்து சொன்னால் उस समय में आकर यदि कुछ भी बोल दे, கண்ணீர் தானாக வருகிறது। अपने आप आंसू निकलने लगता है। மனுஷங்க கேட்பாங்க, तो लोग पूछते हैं, இது என்ன கண்ணீர், ये कौन से आंसू है? இது என்ன வீணான கண்ணீர், ये तो व्यर्थ है। இது என்ன காரணம் இல்லாத கண்ணீர்। बिना कारण क्यों रो रहे हो? காரணம் இல்லாத கண்ணீருக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார்। बिना कारण जो रोते हैं उस आंसू को परमेश्वर जवाब नहीं வீணான देगा। கண்ணீருக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார்। जो व्यर्थ में आंसू बहाते हैं, उनको परमेश्वर जवाब नहीं தேவனுடைய देगा। பிள்ளை மனுஷனுடைய பார்வைக்கு உன் கண்ணீர் வீணான கண்ணீராய் தெரியும்। भले ही इंसान की नजर में तुम्हारे आंसू व्यर्थ लगे, மனுஷனுடைய கண்களுக்கு உன் கண்ணீர் காரணம் இல்லாத கண்ணீராய் இருக்கலாம்। भले ही इंसान की नजर में तुम्हारे आंसू बिना कारण का लगे, அதே கண்ணீர் நீ தேவ சமூகத்திலே நீ வடிப்பாயானாய், वही आंसू यदि तुम परमेश्वर के सम्मुख में आकर बहाओगे, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் அந்த கண்ணீரின் கிரயத்தை உனக்கு தருவார்। परमेश्वर उस आंसू का मूल्य, आंसू का कीमत तुम्हें चुकाएगा। உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தில வைத்திருக்கிறார்। परमेश्वर तुम्हारे आंसू को कुप्पी में रखेगा। கண்ணீரை கர்த்தர் துருத்தில வைத்திருக்கிறார்। परमेश्वर तुम्हारे आंसू को कुप्पी में रखेगा। அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தருவார்। उसका प्रतिफल परमेश्वर अवश्य देगा। இன்னொரு மனுஷனை குறித்து நாம் ஆயத்தில் வாசிக்கும் போது और एक व्यक्ति के बारे में पवित्र शास्त्र में पढ़ते हैं, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால், पहले शामुएल की पुस्तक 9वां अध्याय पहला वचन, அங்கே கீஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம்। वहां पर कीश नामक एक व्यक्ति के बारे में पढ़ते हैं। 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனம், மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தார்। अति शूरवीर व्यक्ति था। தேவனுடைய பிள்ளை கிதியோன் பராக்கிரமசாலி, गिदोन एक शूरवीर था, யெப்தா பலத்த பராக்கிரமசாலி, यिप्ता बड़ा शक्तिशाली। இந்த கீஸ் என்கிற மனுஷன் மகாபராக்கிரமசாலி। ये कीश नाम का व्यक्ति महान शक्तिशाली सूरमा था। மூணுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கிறேன்। तीनों के बीच में जो भेद है उसे देखिए। யெப்தா கிதியோன் பராக்கிரமசாலி, गिदोन शूरवीर सुरमा, யெப்தா பலத்த பராக்கிரமசாலி, और इप्ता जो था वो बलवंत शूरवीर था, கீஸ் மகாபராக்கிரமசாலி। और कीश अति बलवंत शूरवीर था। இந்த கீஸ் மகாபராக்கிரமசாலி என்று எழுதப்பட காரணம் என்ன? ये कीश अति बलवंत शूरवीर होने का कारण क्या है? தன் குமாரன் சவுலை அழைத்து उसने अपने पुत्र शाऊल को बुलाकर, கழுதை காணாம போயிட்டுப்பா, गधा गुम गया है, காணாமல் போன கழுதையை தேடி கொண்டு வா। गुमा हुआ गधे को ढूंढ कर ला। தன் மகனை அழைத்து காணாமல் போன கழுதையை தேடி கொண்டு வர சொல்லுகிறார்। अपना बेटे को बुलवाकर गुमा हुआ गधे को ढूंढने के लिए कहा। காணாமல் போனதை தேடுகிறவன் மகாபராக்கிரமசாலி। जो खोए हुए को ढूंढते हैं वही शूरवीर है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்?
आज के दिन परमेश्वर के लोग हम कैसे கர்த்தர் हैं? இன்றைக்கு நம்மை பராக்கிரமசாலிகளாய் பார்க்கிறார். आज के दिन परमेश्वर का नजर हमें भी शूरवीर के समान देख रहा 10 है. வெள்ளி காசுகள்ல ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிற்று. 10 चांदी के सिक्के में एक गुम गया. அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடுகிறாள். उसने दिया जलाकर सारे कमरे में ढूंढने लगी. அவள் தேடின போது அந்த காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தாள். ढूंढने पर उसने खोया हुआ उस चांदी के सिक्के को पा लिया. தன் வீட்டார் எல்லாரோடு சேர்ந்து மகிழ்ந்தாள். अपने सारा घराने के संग आनंदित हुई. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग आज के दिन हम कैसे हैं? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த தாளந்துகளை இழந்து போயிருக்கிறோமா? क्या परमेश्वर ने जो भी हमारे वरदान दिया उसे खो दिए हैं? கர்த்தர் தந்த கிருபைகளை இழந்து போயிருக்கிறோமா? परमेश्वर ने जो करुणा में दिया है वो खो दिया है. வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை இழந்து போயிருக்கிறோம் அதை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். कौन सी बातों को हमने खो दिया है उसे ढूंढने का समय है. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க आज வேண்டும். के दिन हम अपने आप को जांच कर देखेंगे. ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். एक भिखारी था. அவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்து वो बैठकर भीख मांगकर எல்லா காசு பணத்தை சேர்த்து வைத்திருந்தான். सारे पैसा जमा कर रखा था. ஒரு நாள் அவன் செத்து போனான். एक दिन वो मर गया. அவன் சடலம் ரோட்டில கிடக்கிறது. उसकी लाश सड़क पर पड़ी थी. போலீஸ்காரர்கள் வந்தார்கள். पुलिस वाला आया. அவனை தூக்கினார்கள். उसे उठाया. அவன் சரீரத்தை தூக்கின போது उसके शरीर को जब उठाया அவன் இருந்த இடத்துல वो जहाँ पर पड़ा था அவன் இருந்த இடத்துல பக்கத்துல ஒரு குழியிலே वो जिस जगह पर बैठता था उसके पास एक गड्ढा था. $80 லட்சம் அவன் சேர்த்து வைத்திருக்கிறான். वो वहाँ पर 80 लाख रुपए जमा कर रखा था. அவன் பிச்சை எடுத்து சேர்த்த பணத்தை பக்கத்துல சேர்த்து வைத்திருக்கிறான். भीख मांगकर जमा किया हुआ पैसे को जमा कर रखा था. அவன் சேர்த்து வைத்த பைசாவினால யாருக்கு என்ன லாபம்? उसने जो जमा किया उस पैसे से किसका लाभ है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கிருபை தந்திருப்பாரானால் यदि परमेश्वर ने आपको जो भी खुबिया दिया हो அதை காணாமல் போக பண்ணினால் उसे यदि गुमा दोगे அதை இழந்து போக பண்ணினால் उसे यदि आप लौटा दोगे அது யாருக்கு லாபம் இல்லை. उससे किसी का लाभ नहीं होगा. கர்த்தர் தந்த கிருபையை பெருக்கறே. परमेश्वर ने जो खुबिया आपको दिया उसे बढ़ाते रहो. கர்த்தர் தந்த கிருபையை பெருக்கறே. परमेश्वर ने जो करुणा आपको दिया उसमें கர்த்தர் बढ़ते தந்த रहो. தாளந்துகளை பெருக்கறே. परमेश्वर ने जो वरदान दिया उसमें बढ़ते रहो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर आज के दिन आपसे भी कहता है காணாமற் போனதை தேடுகிறவன் மகா பராக்கிரமசாலி. खोए हुए को ढूंढने वाला व्यक्ति अति महान शूरवीर நீங்கள் है. பராக்கிரமசாலியா? क्या तुम शूरवीर हो பலத்த பராக்கிரமசாலியா? या बलवंत शूरवीर हो மகா பராக்கிரமசாலியா? या अति बलवंत शूरवीर हो? கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்ற விரும்புகிறார். परमेश्वर आपको शूरवीर बनाना चाहता है. தகப்பனை விட்டு தூரமாய் விலகி போனான் ஒரு குமாரன். अपने पिता को छोड़कर दूर गया हुआ एक पुत्र ஒரு நாள் புத்தியிலே தெளிவு வந்த போது जब उसके बुद्धि में निर्मलता हुई தகப்பனை தேடி வீட்டுக்கு வந்தான். अपने पिता को ढूंढकर घर आया. தன் தகப்பனை பார்த்த போது अपने पिता से मिलने के पर தகப்பன் சொன்னா पिता ने कहा என் குமாரன் காணாமல் போனான். मेरा बेटा गुम गया था இப்பொழுது என் குமாரன் காணப்படுகிறான். लेकिन अभी मैंने उसे पा लिया. காணாமல் போன மகனை கண்டுபிடித்தார். खोया हुआ पुत्र को पा लिया. தேவனுடைய பிள்ளைகள் தன் குமாரனை பார்த்த போது अपने पुत्र को जब उसने देखा தகப்பன் கொழுத்த கஞ்சை அடித்தார். उसने अपने घर में बड़ा पौष्टिक भोजन बनाया. அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தார். उसे बहुमूल्य वस्त्र पहनाया. அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை கொடுத்தார். उसके पैरों में जूता पहनाया. அவனுடைய கைகளில மோதிரம் கொடுத்தார். उसके उंगलियों में अंगूठी पहनाया. எல்லாவற்றையும் கொடுத்து வீட்டுல ஒரு பெரிய விருந்து பண்ணினார். सब कुछ पहनाकर उसके घर में बहुत बड़ा एक झेवनार बनाया. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்கிறார். आज के दिन परमेश्वर आपको भी देख रहा है. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீங்கள் காணாம போக்கடித்த காரியங்கள் என்ன? आपने कौन कौन सी बातों को घुमा दिया है? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே தேடுங்கள். आज के दिन परमेश्वर के सामने ढूंढिए. எத்தனை பேர் தகப்பன் இயேசுவை விட்டு தூரமாய் விலகி போய் நிற்கிறீர்கள்? कौन कौन से लोग पिता यीशु से दूर हो गए हो? எத்தனை பேர் கர்த்தர் தந்த கிருபையை இழந்து போய் இருக்கிறீர்கள்? कितने लोग परमेश्वर ने दिया हुआ खुबियां को खो दिए हो? எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு தந்த தாளந்துகளை இழந்து போய் कितने நிற்கிறீர்கள்? लोग परमेश्वर ने दिया हुआ वरदान को खो दिए हो? எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு தந்த திறமைகளை இழந்து போய் நிற்கிறீர்கள்? कितने लोग परमेश्वर ने अपनी दिया हुआ सारी खुबियां को खो दिए हो? இன்னைக்கு இவைகளை எல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். आज के दिन इसे सब ढूंढ कर पा நீங்கள் लीजिए. இவைகளை தேடி கண்டுபிடிப்பீர்களேயானால் इसे यदि आप ढूंढ कर पा लोगे கர்த்தர் உங்களை மகா பராக்கிரமசாலி என்று அழைப்பார். परमेश्वर आपको देखकर कहेगा हे अति बलवंत शूरवीर. வசனத்தை காத்துக் கொள்கிறவன் பராக்கிரமசாலி. वचन को संभालने वाला शूरवीर. கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்லி அழுகிறவன் பராக்கிரமசாலி.
பராக்கிரமசாலி. जो कोई परमेश्वर के सम्मुख में आकर रोता है वो अति बलवंत शूरवीर, பொருத்தனை நிறைவேற்றுகிறவன் பராக்கிரமசாலி. मन्नत को पूरा करने वाला शूरवीर, காணாமல் போனதை இழந்து போனதை தேடுகிறவன் பராக்கிரமசாலி. खोया हुआ चीज को ढूंढ कर निकालने वाला शूरवीर. எல்லாரும் முழங்கால் படியிடுவேன். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படியிடுவேன். सब घुटने में आएंगे. நம்முடைய பார்வைக்கு ஏற்றாற் போல அல்ல, हमारी नजर के समान नहीं, சுய நீதிமானாய் அல்ல, खुद अपने आप के लिए धर्मी नहीं, சுய பரிசுத்தமானாய் அல்ல, अपनी नजर के लिए पवित्र नहीं, மிஞ்சின நீதிமானாய் அல்ல, बढ़ा हुआ पवित्र भी नहीं. கர்த்தருடைய பார்வையில் பராக்கிரமசாலியாய் இருக்க வேண்டும். परमेश्वर के नजर में हम शूरवीर बने. நீங்கள் பராக்கிரமசாலியாய் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். यदि आप अति बलवंत शूरवीर हो तो परमेश्वर का नजर आप पर लगी रहेगी. சத்தியத்தை காத்து நடக்கிறவன் பராக்கிரமசாலி. सत्य का पालन करने वाला अति शूरवीर. சத்தியத்தை காத்து நடக்கிறோமா? क्या हम सत्य की रक्षा करते हैं? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட சத்தியம் எந்த அளவுக்கு நம்மை விட்டு தூரமாய் விலகி நிற்கிறது? जो सत्य हमने सीखा है वो हमसे कितना दूर हुआ है. போடப்பட்ட அஸ்திபாரம் எந்த அளவுக்கு தூரமாய் விலகி நிற்கிறது? जिस नींव में हम डाले गए थे वो नींव कितनी अलग हो गई கர்த்தரை है. விட்டு தூரமாய் எந்த தூரம் நீங்கள் விலகி நிற்கிறீர்கள்? परमेश्वर से आप कितने दूर हो गए हो. ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி வாருங்கள். परमेश्वर के सामने आगे आइए. ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி வாருங்கள். परमेश्वर के सामने समीप आइए. கர்த்தருடைய சமூகத்தை உங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றுங்கள். परमेश्वर के सम्मुख में अपने मन की बातों को खोल कर बोलिए. யெப்தாவை போல கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறீர்கள். इब्ता के समान आप लोग भी परमेश्वर की सन्निधि में आए हो. உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள். आपके मन में जो भी बातें हैं उसे मुंह खोल कर बोलिए. யெப்தாவை போல பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள். इब्ता के समान मन्नत मांग कर प्रार्थना அது कीजिए. எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலே वो कितना भी बड़ा कार्य क्यों न हो. யெப்தா பொருத்தனை பண்ணின பொருத்தனை மகாபெரியது. इब्ता ने जो मन्नत मांगा वो महान அவன் है. பொருத்தனை பண்ணினதல்ல, उसने केवल मन्नत ही नहीं मांगा, பொருத்தனை நிறைவேற்றினது மகாபெரிய காரியம். मन्नत को पूरा किया ये अति महान है. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை. उसका एक ही बेटी அந்த थी. பிள்ளையை தவிர வேறு குமாரனும் குமாரத்தியும் இல்லை. उसके बेटी के अलावा और कोई पुत्र पुत्री नहीं थी. அவன் தான் செய்த பொருத்தனை நிறைவேற்றும்படியாய் अपना किया हुआ मन्नत को पूरा करने के தன் ஒரே लिए குமாரத்தியை கர்த்தருக்காக கொடுத்தார். अपनी एकलौती बेटी को परमेश्वर के लिए बलिदान யெப்தா किया. சொல்லுகிறார், इब्ता कहता என் है, மகளே, ए मेरा बेटी, நீ ஏன் என்னை கலங்க பண்ணுகிறாய்? तू क्यों मुझे चिंतित करती என் மனதை है? ஏன் நீ மனமடிவாக்குகிறாய்? क्यों मेरे मन को मोह करती என் है? மனம் மிகவும் வியாகுலப்படுகிறது. मेरा मन अति व्याकुल है. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், सब कुछ बोलने के बाद कहता என் है, வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன். मैंने अपना मुंह खोलकर सब कुछ बोल दिया. கர்த்தருடைய சந்நிதியில் என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன். यहोवा के सम्मुख में सब कुछ मैंने अपना मुंह खोलकर बोल दिया. இனி அதை நான் மாற்றக்கூடாது. अब उसे मैं नहीं बदल सकूंगा. கர்த்தருடைய சந்நிதியில் வாயை திறந்து சொன்ன வார்த்தை நான் மாற்றக்கூடாது. यहोवा के सम्मुख में जो भी मैंने मुंह खोलकर कहा उसे मैं नहीं बदलूंगा. ஒரு பரஸ்திரியின் குமாரனாய் இருந்தாலே, भले मैं परस्त्री का एक बेटा हूँ, வீட்டை விட்டு விரட்டப்பட்டவனாய் இருந்தாலே, भले मैं घर से भगाया गया था, வீணான மனுஷருடைய ஐக்கியத்தில் இருந்தாலே, भले मैं लुच्चे मनुष्य के इकट्ठे में था, கர்த்தருடைய சமூகத்தின் மேன்மை என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். लेकिन मैं यहोवा का सम्मुख की महत्वता को जानता हूँ. தன் இருதயத்தின் பாரங்களை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு ஊற்றுகிறார். अपने मन की बोझ परमेश्वर के सम्मुख में जाकर उंडेला. கர்த்தருடைய சந்நிதியில் வாயை திறந்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார். यहोवा के सम्मुख में जो भी अपना मुंह खोलकर कहा उसे पूरा தேவனுடைய किया. பிள்ளை கர்த்தருடைய பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். परमेश्वर आपको शूरवीर के समान देखता है. காணாமல் போனதை தேடுங்கள். खोए हुए को ढूंढो. ரட்சிக்கப்பட்ட நாள்ல கர்த்தர் உங்களுக்கு போட்ட அஸ்திபாரம் என்ன? उद्धार पाए थे उन दिनों में परमेश्वर ने आपको किस नेव में உங்கள் बिठाया? வாழ்க்கை எந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டு எழுப்பினது? आपका जीवन किस नींव में बनाया गया है? தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு அஸ்திபாரம் தடுமாற காரணம் என்ன? आज नींव क्यों हिल रहा है? வாழ்க்கை ஏன் நிலை தடுமாறுகிறது? आपका जीवन क्यों हिल रहा है? தொலைந்து போன காரியத்தை தேடுங்கள். जो भी खोया है उसे ढूंढो. தொலைந்து போன காரியங்களை தேடுங்கள். खोई हुई बातों को ढूंढो. இழந்து போன கிருபையை தேடுங்கள். खोई हुई करुणा को ढूंढो. இழந்து போன தாளந்துகளை தேடுங்கள். खोई हुई वरदान को ढूंढो. இழந்து போன திறமைகளை தேடுங்கள். खोई हुई खूबियों को ढूंढो. இழந்து போன அபிஷேகத்தை தேடுங்கள். खोया हुआ अभिषेक को ढूंढ लो. கர்த்தர் இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க போதுமானவர். परमेश्वर आज के दिन आपको नया करना கர்த்தர் चाहता இன்றைக்கு உங்களை है. புதுப்பிக்க போதுமானவர். आज को परमेश्वर आपको नया எல்லா करना வாயை चाहता திறந்து है. கேட்பேன்.
से दूर होकर தேவன் தந்த தாழ்ந்துகளை விட்டு விலகி परमेश्वर ने दिया हुआ खूबियों से दूर होकर தேவனுடைய பிள்ளை நீ எதற்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. तुम किसी का दासीन बनने का अवश्य नहीं, யாருக்கும் அடிமை இல்லை. तुम किसी का दासी नहीं हो, கர்த்தர் ஒருவருக்கே நீ அடிமை. तुम केवल परमेश्वर के दास हो. கர்த்தருடைய பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். तुझे परमेश्वर शूरवीर के रूप में देखता தேவனுடைய பிள்ளை है. கர்த்தருடைய கிதியோனாய் பார்க்கிறார். परमेश्वर तुझे गिदोन के रूप में देखता கர்த்தருடைய है. யெப்தாவாய் பார்க்கிறார். परमेश्वर तुझे यिप्ता के रूप में देखता கர்த்தருடைய है. கீசாய் பார்க்கிறார். परमेश्वर तुझे कीश के रूप में देखता பராக்கிரமசாலியே. है. हे शूरवीर, பராக்கிரமசாலியே. हे शूरवीर, கர்த்தருடைய நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். यहोवा के मकसद तेरे जीवन में पूरा होना நீ இழந்து है. போனதை தேடு. कोई वो को ढूंढ ले, நீ இழந்து போனதை தேடு. कोई यहोवा को ढूंढ ले. கர்த்தரை விட்டு தூரமான வாழ்க்கையை விட்டு விலகி வா. यहोवा से जो दूर हुए उसे छोड़ दे. எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரம் விலகி போனாயோ तुम जितना यहोवा से दूर हो गए அந்த हो, அளவுக்கு கர்த்தரை கிட்டி வா. उतने पास आ जा. அந்த அளவுக்கு கர்த்தரை கிட்டி வா. उतने यहोवा के पास आ जा. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर तुझे देख रहा நீ கர்த்தரை है. கிட்டி வருவாயானாய் यदि तुम यहोवा के पास आओगे, கர்த்தர் உனக்காக கொழுத்த கட்டை அடிப்பார். परमेश्वर तुम्हारे लिए तंदुरुस्त भोजन बनाएगा, உனக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை தருவார். तुम्हारे लिए बहुमूल्य वस्त्र देगा, கால்களுக்கு பாதரட்சை தருவார். तेरे पैरों के लिए जूता पहनाएगा. உன் நிமித்தமாய் கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படு. तुम्हारे कारण कई लोगों का मन आनंदित होगा. கிதியோனே எழும்பு. ए गिदोन उठो, யெப்தாவே எழும்பு. ए यिप्ता उठो, கீஸ் எழும்பு. ए कीश उठो, தேவனுடைய பிள்ளை எழும்பு. परमेश्वर के लोगों उठो, தூசி உதறி விட்டு எழும்பு. धूल को झटका कर उठो, தூசி உதறி விட்டு எழும்பு. धूल को झटका दो. கர்த்தர் உன்னில் பிரகாசிப்பார். परमेश्वर तुझे प्रकाशित கர்த்தர் करेगा, உன்னில் பிரகாசிப்பார். यहोवा तुझे प्रकाशित எழும்பு, करेगा. எழும்பு சீயோனே. ए उठ उठ உன் सियोन, வல்லமையை தரித்துக்கொள். अपने सामत को पहन ले, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். अपने वस्त्र को पहन ले. அசுத்தன் உன்னிடத்தில் வரமாட்டான். तेरे पास अशुद्ध व्यक्ति नहीं आएगा, அசுத்தன் உன்னிடத்தில் வரமாட்டான். तेरे पास अशुद्ध व्यक्ति नहीं आएगा. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे. glory ஷலவரவ ரிவலவர ஷலவரவ தூரவரவ आमेन. glory கம்பலவர ஷலவரவ தூரவரவ प्रभु का सामर्थ उतर आए, प्रभु का सामर्थ उतर आए, प्रभु का सामर्थ उतर आए, सामर्थ उतर आए. हालेलुया हालेलुया हालेलुया. प्रभु का सामर्थ उतर आए, प्रभु का सामर्थ उतर आए. ग्लोरी 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 धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी. ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया. हम सब खड़े हो जाएंगे. பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார்.
परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के सम्मुख में आए हुए लोग, உலகத்தினால் நாம் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், भले इस दुनिया से हम टुकराए गए हैं, உலகத்தார் நம்மை அற்பமாய் நினைத்தாலும், भले दुनिया हमको तुच्छ समझे, குடும்பத்தார் நம்மை மறந்து போனாலும், भले परिवार के लोग हमें भूल जाएं, நமக்குள்ளே நமக்கு தானே தாழ்மை மனப்பான்மை இருந்தாலும், हमारे ही मन में खुद हमारे अंदर एक नीचापन आया हो, நம்முடைய இருதயம் வேதனையினாலும் பாரத்தினாலும் நிரம்பி இருந்தாலும், या हमारा मन दुख और वेदना से भरा அந்த हो, துக்கத்தினால் கிருபைகளையும் தாளந்துகளையும் இழந்து போனவர்களாய் தொலை காணடிக்காமல் பட்டு போனாலே, उस दुख के कारण भले ही हम अपनी सारी करुणा खूबियां वरदान को हमने खो दिया हो, மனுஷன் அல்ல கர்த்தர் உங்களை பார்க்கிறார், मनुष्य नहीं परमेश्वर आपको देख கர்த்தர் रहा உங்களை है, பார்க்கிறார், परमेश्वर यहोवा आपको देख रहा है, கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாகவே பார்க்கிறார், परमेश्वर की नजर में आप एक शूरवीर हो, உங்களை அற்பமாய் பார்க்கவில்லை, आपको वो तुच्छ नजर से नहीं देखता, கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் परमेश्वर आपको शूरवीर की नजर से देख रहा உங்களை है, கொண்டு கர்த்தர் நிறைவேற்றிய காரியங்கள் உண்டு, आपके द्वारा परमेश्वर को बहुत कुछ करना है, இன்னும் கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு, आपके द्वारा जो भी परमेश्वर को करना है, அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग கிதியோனை போல गिदोन के समान கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக, परमेश्वर यहोवा आपके संग रहे, எப்தாவை போல यिप्ता के समान காரியங்களை எல்லாம் மனுஷனுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக अपनी தெரியப்படுத்துங்கள், सारी बातें मनुष्य के सामने नहीं बल्कि परमेश्वर यहोवा के सम्मुख में बताइए, கர்த்தருடைய சமூகத்தின் மேன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள், यहोवा के सम्मुख की महत्वता को जान लीजिए, கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொன்ன காரியத்தை மாற்றக்கூடாது என்று சொல்லி தன் பொருத்தனை நிறைவேற்றின எப்தாவை போல, यहोवा के सम्मुख में मुंह खोलकर बताया हुआ मन्नत में से नहीं पलटूंगा बोलकर पूरा किया हुआ यिप्ता के समान பொருத்தனை நிறைவேற்றுவதாய் நாம் காணப்படுவோம், मन्नत को पूरा करने वाले बनेंगे, மாத்திரமல்ல காணாமல் போன காரியங்களை தேடுகிறவன் ஒரு பராக்கிரமசாலி, खोई हुई बातों को ढूंढने वाला व्यक्ति शूरवीर, எந்தெந்த கிருபைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டோம், जो भी करुणा को हमने खो दिया है, எந்தெந்த திறமைகள் எல்லாம் காணடித்து போட்டு விட்டோம், कौन कौन से खूबियां को हमने खो दिया है, எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் हम நிற்கிறோம், कितने परमेश्वर से दूर हो गए, எல்லாவற்றையும் இந்த நாட்கள்ல தேடி सब कुछ इन दिनों में ढूंढ लेंगे, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நெருங்கி வாருங்கள், परमेश्वर यीशु मसीह के पास आइए, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலியாய் परमेश्वर आप हर एक को शूरवीर बनाएगा, கர்த்தர் உங்களை ஒரு கிதியோனாய் மாற்றுவார், परमेश्वर आपको गिदोन बनाएगा, கர்த்தர் ஒரு எப்தாவாய் உங்களை மாற்றுவார், परमेश्वर आपको एक यिप्ता बनाएगा, கர்த்தர் உங்களை ஒரு கீசாய் மாற்றுவார், परमेश्वर आपको एक कीश बनाएगा, நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் பராக்கிரமசாலி, आप लोग परमेश्वर की नजर में एक शूरवीर हो, கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலிகளாய் உயர்த்தி வைத்திருக்கிறபடினாலே परमेश्वर हमें शूरवीर बनाया इसलिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம், सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद, கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசம் परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए हुए रे के हाथ की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும் परमेश्वर आशीष करके कई गुना बढ़ा देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம், सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद, பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம், परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद குமாரனாகிய धन्यवाद, இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம், यीशु मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद, பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம், आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद, நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं, கர்த்தர் இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி, परमेश्वर आपने दिया हुआ इस सुबह की समय के लिए சமூகத்திலே धन्यवाद, வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், आपके सम्मुख में आए हुए हर एक को आशीष இந்த कीजिए, நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பராக்கிரமசாலிகளாய் மாற்றுவீராக, प्रभु जी आज के दिन से प्रभु आप हर एक को एक शूरवीर बना दीजिए, प्रभु தகுதியுள்ள பாத்திரமாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்று, उसके योग्य पात्र बना நீ दीजिए, விரும்புகிற எதிர்பார்க்கிற நல்ல குணாதிசயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும், आप जो भी चाहते हो प्रभु जी वो सारा गुण स्वभाव सब हर एक के अंदर होने दो प्रभु जी, உம்மை விட்டு தூரமாய் விலகி நிற்கிறவர்கள் யாராய் இருந்தாலே जो भी आपसे दूर है प्रभु உம்மை தேடி அண்டி வரும்போது आपको ढूंढ कर जब आपके पास आते हैं பிள்ளைகளை நீர் சேர்த்துக் கொள்வீராக, प्रभु जी आप उनको अपने पास लीजिए प्रभु, பிள்ளைகளுக்காக ஒரு கொழுத்த கன்று அடித்து आप उनके लिए परमेश्वर तंदुरुस्त भोजन இந்த बनाकर பிள்ளைகள் இழந்து போன கிருபைகள் தாளந்துகள் வரங்கள் இவைகள் எல்லாம் திரும்ப கொடுத்து जो भी उन्होंने खो दिया है सब कुछ परमेश्वर उनको वापस लौटा दीजिए प्रभु, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை கீர்த்தி புகழ்ச்சிமாய் மாற்று, प्रभु जी आप अपने बच्चों को आशीष कीजिए और उनके नाम को कीर्ति रोशन और प्रशंसा कीजिए प्रभु, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து, आपके अच्छे नाम महिमा हो जाए, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம், हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, उद्धार करता परमेश्वर यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென், आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
जो என் कुछ मुझ உள்ளமே में उसके உடைய பரிசுத்த पवित्र नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்திரி. के என் हे मेरे ஆத்துமாவே मनियों को கர்த்தரை धन्य के ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் செய்த किसी சகல उपकार को உபகாரங்களை नहीं भूलना மறவாதே. आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे ஆமென்.